ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரிசல்ட், அதாவது ஜியோ பிளாட்ஃபார்ம், ரிலையன்ஸ் ரீட்டைல், ஆயில் டு கெமிக்கல், ஆயில் அண்ட் கேஸ், ஜியோ ஸ்டார், ஸோ இது எல்லாமே சேர்த்து கன்சாலிடேட்டடாக கொடுத்துருக்காங்க. Q4 ரிசல்ட் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ உள்ள Q4 ரிசல்ட்டையும் போன வருஷம் Q4 ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்க போகிறோம். கிராஸ் ரெவன்யூ 12.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 0.3% டவுன் ஆயிருக்கு. EBITDA மார்ஜினும் 6.9%லேருந்து 14.9% கம்மியாயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 8.1% டவுன். நெட் ப்ராஃபிட் 8.9% டவுன். ஸோ டெப்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெப்ட் 1,17,083 crore-லேருந்து 1,24,717 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. அதே இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் ரெவன்யூ 10,71,174 crore-லேருந்து 11,75,919 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 7.1%லேருந்து 17.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 80,787 crore-லேருந்து 95,610 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெப்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,31,107 crore-லேருந்து 1,44,271 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னதான் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்மி ஆயிருந்தாலும் ஆனால் இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல், ஜியோ பிளாட்ஃபார்ம், ஜியோ ஸ்டார் இது எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆயில் டு கெமிக்கல்ஸ், ஆயில் டு கேஸ் செக்மெண்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்கல. ஏன்னா நமக்கே தெரியும் யூஎஸ் அண்ட் ஈரான் கான்ஃப்ளிக்ட்னால நல்ல ரிசல்ட் கொடுக்கல. ஃபியூச்சர் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜியோ ஐபிஓ வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ரிலையன்ஸ் ரீட்டைல் இன் ஃபினான்ஷியல் இயர் 27ல் ஸ்மார்ட் செல்லிங் பண்ண போகிறோம் யூசிங் ஏஐன்னு சொல்லியிருக்காங்க. நியூ எனர்ஜி, சோலார் அண்ட் கிரீன் எனர்ஜி இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜிகா ஃபேக்ட்ரிஸ் இதுக்காக ரேப்பிடாக பில்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் 6 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.